Hi friends, this is Nivita. In the video, 10th standard science page number 6 unit 1 laws of motion lesson Newton second law da paaka porom. Okay va? So Newton second law வந்து என்ன சொல்லுது அப்படினா according to this law force acting on the body இப்போ ஏதோ ஒரு பாடி மேல ஒரு force act ஆகுது அப்படினா அது வந்து எதுக்கு directly proportional இருக்கு அப்படினா to the change of to the rate of change of linear momentum. So ஒரு linear momentum வந்து change ஆகுது. ஓகேவா? அந்த linear momentumனா என்னன்னு பார்த்தோம். ஒரு force ஓட impact தான் நம்ம linear momentum அப்படினு பார்த்தோம். ஒரு சில forceக்கு வந்து எனக்கு ரொம்ப அந்த impact வந்து அதிகமா இருக்கும். ஒரு சில forceக்கு வந்து impact அவ்வளவா இருக்காது. So அப்ப அந்த change in linear momentum ஓட ரேட்டுக்கு directly proportional இருக்கு அப்படினு சொல்றாங்க. And change in momentum takes place in the direction of force. அந்த momentum வந்து எந்த directionல change ஆகும் அப்படினு கேட்டிங்கனா நான் force எந்த directionல கொடுக்கறேனோ அந்த directionல தான் momentum change ஆகும்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது நம்மளோட explanation என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம டெரிவேஷன் மூலிமா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லா வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி நியூட்டன் செகண்ட்ல அப்படின்னு உங்களுக்கு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா F = ma அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நியூட்டன் செகண்ட்னா F = ma. இந்த இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இது வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ m அப்படிங்கிற ஏதோ ஒரு மாஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட இனிஷியல் ஸ்பீட் யூன்னு இருக்கு. அதோட அந்த ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து வீனு சேஞ்ச் ஆயிடுது. ஓகேவா? இனிஷியலா இருக்கிற வெலாசிட்டி யூ, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் எனக்கு வீனு சேஞ்ச் ஆயிடுது. இப்போ ஒரு காரே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஃபாஸ்டா போகும் அல்லது ஸ்லோவா போகும்ல. ஸோ அதுதான் பாடி சேஞ்சஸ் டு வீன்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் அன்பேலன்ஸ்டான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால யூ வந்து வியா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி என்னவா இருக்கும்? நார்மலாவே மொமெண்டம்னா ஃபார்முலா என்னது? P = mv அப்படிங்கிறது தானே. லைக் மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் இது மொமெண்டமோட ஃபார்முலா. அப்போ இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது பிஐயோட வேல்யூ ஈக்குவல் டு மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ யூ அப்படின்னு வரும். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடிங்கிறப்ப பிஎஃப் அப்படிங்கிறது m × v அப்படின்னு வரும். பிகாஸ் ஃபைனல் வெலாசிட்டி என்னது v அப்படிங்கிறது வருதா. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ப்ரொபோர்ஷனல் டு த ரேட்டை விட்டுருங்க. சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ டெல்டா பி = ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்னது? mv மைனஸ் mu அப்படிங்கிறது வருமா? சரி, இது வந்து டெல்டா பியாக இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி எனக்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? F is directly proportional to rate of change of momentum ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? F force acting on the body is directly proportional to rate of change of linear momentum கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ F is directly proportional to rate of change of momentum. Rate of change of momentumனா என்னது? ரேட்னாலே என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து அந்த மொமெண்டம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரேட் எடுத்துட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஓகேவா? F is directly proportional to change of momentum டிவைடட் பை டைம் அப்படின்னு வரும். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னது? இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? சேஞ்ச் இன் மொமெண்டம் mv மைனஸ் mu அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நியூட்டன் செகண்ட் லா எடுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ F is directly proportional to mv மைனஸ் mu டிவைடட் பை t அப்படின்னு வரும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நான் k அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ரெண்டு இதுலேருந்து m வந்து காமனாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? v மைனஸ் u ஆகிடும் டிவைடட் பை t அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல k அப்படிங்கிறது என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து k is equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறேன் in all system of unit. அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? force is equal to m into v minus u divided by t மட்டும் வருமா? ஓகே. எனக்கு இப்போ ஆக்சிலரேஷனா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே. அதாவது நீங்கள் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ஆக்சிலரேஷன் is equal to v divided by t, வெலாசிட்டி டிவைடட் பை டைம் தானே. ஆக்சிலரேஷனா ஆக்சுவலி என்னது? எனக்கு ஒன்று அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு தடவை 30 ms/-1 இருக்கும், இன்னொன்று 40 ms/-1. ஓகே, ஆக்சிலரேட் ஆயிருக்கு, அந்த வண்டி வந்து ஆக்சிலரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது? v மைனஸ் u, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை t அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து v மைனஸ் u டிவைடட் பை t தானே இருக்குது. v மைனஸ் u டிவைடட் பை t பதிலாக a போட்டுக்கலாமா? அப்போ F is equal to m into a அப்படின்னு வருமா? ஓகே. அப்போ எனக்கு நியூட்டன் செகண்ட் லா படி நான் என்ன எடுத்தேன்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு எடுத்தேன். அப்போ அதுலேருந்து நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன இது வந்திருக்கு? F is equal to ma. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல F is equal to ma அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் செகண்ட் லானால அப்படி எடுத்துக்கணும்னு. அப்போ எனக்கு அது வந்துச்சு. அப்போ F is equal to m na மாஸ், a na ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இஃப் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் த பாடி
மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதாவது இப்போ ஒரு பாடி வந்து யூனிஃபார்மான வெலாசிட்டியில் போயிட்டே இருந்தது அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே எனக்கு தேவை கிடையாது. அந்த டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் த பாடி, அந்த பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வேளை எனக்கு ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருக்குது. ஆக்சிலரேஷன் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஆக்சிலரேஷனாலே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. இப்போ ஆக்சிலரேஷன் ஜீரோ ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன அர்த்தம்? அந்த வெலாசிட்டி எனக்கு சேஞ்சே ஆகலைன்னு அர்த்தம். அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது m இன்ட்டு ஜீரோ எவ்வளோ? ஜீரோ. இப்போ ஃபோர்ஸோட வேல்யூமே ஜீரோமாக இருக்குமா? அதுதான் சொல்கிறாங்க. நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் த பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ when the net force acting on the body is not equal to 0, இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இல்லை. ஓகேவா? இங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு மெஷரில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? தென் டெஃபினெட்லி த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து கண்டிப்பாக வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ ஏதோ இருக்குன்னா இட்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தானே அந்த வெலாசிட்டி. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஏதோ சேஞ்ச் இருக்குன்னா அந்த வெலாசிட்டியும் ஏதோ சேஞ்ச் இருக்கும். ஓகேவா? அதாவது thus என்ன சொல்கிறாங்க? when the net force acting on the body not equal to 0வாக இருந்ததுன்னா then definitely the velocity of the bodyயும் வந்து என்னவாக இருக்கும்? velocity of the body will change. இதில் ஏதோ ஒரு மெஷர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த velocity வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. thus change in momentum takes place in the direction of the force. இப்போ நான் வந்து இந்த பென்சிலை வந்து இந்த டேரக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன்னா எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இந்த டேரக்ஷன் தானே நடந்திருக்கு. வெலாசிட்டி முதல்ல இப்படி இருந்தது இப்படி போயிருக்கு. பிகாஸ் நான் ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் கொடுக்குறேன். அதான் சொல்கிறாங்க. thus the change in momentum takes place in the direction of the force. ஓகேவா? அப்போ the change may takes place either in magnitude or direction, or அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று மேக்னிடியூட் லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கலாம். லைக் இது மெதுவாக போயிட்டு இது ஃபாஸ்ட்டாக போகலாம். அல்லது எனக்கு டேரக்ஷனில் சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது எய்தர் மேக்னிடியூடில் அல்லது டேரக்ஷன் அல்லது மேக்னிடியூட் ப்ளஸ் டேரக்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி. இப்போ எஃப்பும் ஏவும் வந்து டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் தேவை. எதுக்கு? ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோர்ஸ் தேவை. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஈவன் தோ த ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால் கூட த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்குலர் பாத். அதாவது நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் படிப்பீங்க. ஒரு யூனிஃபார்மான சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோனை வந்து கயிறில் கட்டி நீங்கள் அப்படியே சுற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட்டான மேக்னிடியூடில் தான் சுற்றுறீங்க அப்படின்னாலும் இந்த டேரக்ஷன் முதல்ல வந்து இந்த டேரக்ஷனில் போகும், அடுத்தது இந்த டேரக்ஷன், அடுத்தது இந்த டேரக்ஷன், அடுத்தது இந்த டேரக்ஷன். டேரக்ஷன் எப்படி வரைவோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு டேன்ஜென்ட் வரையும் போது நமக்கு டேரக்ஷன் தெரியும். ஸோ அப்போ நமக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது? எனக்கு டேரக்ஷன் ப்ளஸ் மேக்னிடியூட். கரெக்டாக? அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூனிஃபார்மான சர்க்குலர் மோஷனில் ஈவன் தோ ஸ்பீடுங்கிறது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. அந்த மேக்னிடியூட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட அந்த டேரக்ஷன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு ஆக்சலரேஷன் வெலாசிட்டி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? இங்கே முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் வந்து எனக்கு தேவை. எதுக்கு? ஒரு பாடியை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. ஆக்சலரேட்னா சேஞ்ச் இன் அதோட மேக்னிடியூடு, அதாவது அதை இன்னும் ஃபோர்ஸாக இது பண்ணுறதுக்கோ அல்லது அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ எனக்கு ஃபோர்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எனக்கு ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் கூட அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ். அப்போ இந்த யூனிஃபார்ம் இது எல்லாமே நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகேவா? இந்த இடத்துல அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரேடியஸை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இது ரேடியஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த கல்லை வந்து ஒரு கயிறில் கட்டி வச்சுருக்கீங்களா, அந்த கயிறு தான் வந்து ரேடியஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸை நோக்கி ஆக்சலரேஷன் இருக்கும். அது பேர் தான் சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டுவர்ட்ஸ் தி சென்டராக எனக்கு ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் நடந்ததுன்னா அதுதான் சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன். அப்போ இந்த டென்ஷன் காரணமாக அந்த த்ரெட்டில் இருக்கிற டென்ஷன் காரணமாக சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் அன் ஆக்சலரேஷன். அப்போ இந்த ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்னது? சென்டிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன்லாம் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நடக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லீனியர் இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சர்க்குலர் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து
ஓகே, சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா நியூட்டன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா நியூட்டன். இதே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து நம்ம டயன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். என்ன 1 நியூட்டன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா என்னது? F = ma அப்படிங்கிற ஃபார்முலாவா நான் என்ன வச்சுக்கிறேன்? F = ma அப்படிங்கிற ஃபார்முலா வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ 1 நியூட்டன் அப்படின்னு வரும். எப்போ இதுவும் 1 இதுவும் 1 இருக்கும்போது எனக்கு இங்கே 1 நியூட்டன் அப்படின்றது வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா the amount of force required for the body of mass 1 kg. இந்த நியூட்டன் அப்படிங்கிறது என்னது? ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை குறிக்கிறது தானே நியூட்டன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பாடி, அந்த பாடி எவ்வளோ மாஸில் இருக்குது? 1 kg மாஸில் இருக்குது. ப்ரொடியூசஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப், அதுக்கப்புறம் இதுவும் 1 இதுவும் 1 இருக்கும்ல, அப்போ அந்த ஆக்சலரேஷன் என்னவா இருக்கணும்? 1 மீட்டர் s⁻⁻², அந்த அளவுக்கு இருக்கணும். எஸ்ஐ சிஸ்டம்னாலே என்ன சொல்லுவோம் நம்ம? நார்மல் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பாடி ஆஃப் மாஸ் 1 kg, இது வந்து 1 kg இருக்கும்போது அது வந்து ஆக்சலரேஷன் வந்து 1 மீட்டர் 1 m/-2 அந்த அளவுக்கு எனக்கு ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸோ அதுதான் வந்து 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 kg ஆஃப் மாஸ் வந்து இவ்வளோ ஆக்சலரேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எவ்வளோ ஆக்சலரேஷன்? 1 m/-2 அந்த அளவுக்கு ஆக்சலரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1 நியூட்டனோட வேல்யூ என்னது? மாஸுங்கிறப்ப 1 kg. அடுத்தது ஆக்சலரேஷன் சொல்லும்போது ms⁻⁻2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு வேளை டயன்னா என்னன்னு சொன்னோம் நம்ம ஏற்கனவே, அது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம இந்த இடத்துல மாஸ் 1 kgன்னு போட்டிருக்கோம்ல, அப்போ அந்த மாஸ் வந்து 1 கிராம்னு வரும். அதே மாதிரி சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்லும்போது மீட்டர் வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் ஆகும். அப்போ 1 சென்டிமீட்டர் s⁻⁻2 ஆகும். இப்போ 1 டயன் அப்படிங்கிறது இங்கே 1 kg ms⁻⁻2 இருக்குல்ல, அப்போ இங்கே 1 டயன் = 1 கிராம் சென்டிமீட்டர் s⁻⁻2 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதுதான் அதுக்கானது. இப்போ 1 டயன் அப்படிங்கிறது என்ன? இப்போ 1 கிராம் ஆஃப் மாஸ் வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர் s⁻⁻2 அந்த அளவுக்கு ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படி தேவை அப்படிங்கிறத நம்ம 1 டயன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 1 நியூட்டன் வந்து எவ்வளோ டயனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 10⁵ டயனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதாவது நீங்கள் கிராமை வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன செய்வீங்க? இன்ட்டு 10⁻3 மல்டிப்ளை பண்ணுவீங்க. சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா இன்ட்டு 10⁻2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் சேரும்போது இது 5 ஆகுமா? ஸோ அதனால தான் வந்து 1 நியூட்டனோட வேல்யூ. அப்போ இது சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை, 1 கிராமை இது கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிலோகிராமாக சேஞ்ச் ஆகிடும். மீட்டர் இது கூட இது பண்ணால் எனக்கு வந்து மீட்டராக சேஞ்ச் ஆகிடும். அப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னது? 10⁵ டயன். 1 நியூட்டன் = 10⁵ டயன் அப்படின்னு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸ்னால் என்னது? அதோட பேர்லேயே இருக்குது. யூனிட்னா என்னது? 1 அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 ms⁻⁻2 இன் அ பாடி ஆஃப் மாஸ் 1 kg இஸ் கால்ட் யூனிட் ஃபோர்ஸ். இதே தான் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த 1 நியூட்டன் வந்ததில்ல, அப்போ எனக்கு இந்த எஃபோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். அப்போ நான் என்ன பண்ணும்? 1 kg ஆஃப் மாஸ், அடுத்தது ஆக்சலரேஷன் வந்து 1 ms⁻⁻2 இருக்கும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரெக்வயர்டோ அதை தான் நான் என்னென்னு சொல்வேன்? யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஓகே, இப்போ கிராவிடேஷன் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பின்னாடி வந்து கிராவிடேஷன் அந்த கான்செப்ட் எடுப்போம். ஓகேவா? அதில் இதெல்லாமே வரும். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ்ஐ சிஸ்டமில் கிராவிடேஷன் யூனிட் ஃபோர்ஸை நம்ம கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா kgf அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிஜிஎஸ் சிஸ்டம்னு வரும்போது அதோட யூனிட் வந்து கிராம் ஃபோர்ஸ்னு வரும். இப்போ இதில் கிலோகிராம் ஃபோர்ஸ்னு வருதில்ல, சிஜிஎஸ் சிஸ்டம்னா கிராம் ஃபோர்ஸ்னு வரும். அதை நம்ம கேஜிக்கு பதிலாக கிராம் ஃபோர்ஸ்னு குறிப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 1 kg × F அப்படின்னு சொல்லும்போது 1 kg அப்படியே வரும். F அப்படிங்கிறது ஃபோர்ஸுங்கிறது என்னது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ வந்து 9.8 ms⁻⁻2 வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.8 நியூட்டன் அப்படின்னு வந்திருக்கும். இதே 1 கிராம் × Fனா 1 கிராம் × Fங்கிறது என்னது? எனக்கு அதுதான் அந்த எஃப் தான். பட் நம்ம வந்து இதில் சொல்லணும், கிராம்னு சொல்லும்போது எனக்கு சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கன்வெர்ட் ஆகிடும். சிஜிஎஸ் சிஸ்டத்தை இப்போ நீங்கள் மீட்டரை வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும்? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்றது வந்துருக்குமா? கீழேருந்து மேலே போன மல்டிப்ளிகேஷன், மேலேருந்து கீழே வந்தால் டிவிஷன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சேஞ்ச் பண்ணும்? மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நான் மல்டிப்ளை பை 100 பண்ணும். ஸோ அப்போ இன்டூ 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 980 மீட்டர் வந்து சென்டிமீட்டர் s⁻⁻2 அப்படின்னு வரும்.
வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 980 டயன் அப்படிங்கிறது வந்திருக்கும். நார்மலாக ஏற்கனவே பார்த்தோம்ல நம்ம கிராமு சென்டிமீட்டர் S⁻-2 அப்படின்னு இருந்தால் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் 1 டயன்னு எடுத்துப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 980 அப்படியே போட்டுறேன். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் பதிலாக நான் டயன் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூட்டன் செகண்டில் வந்து ஆக்சுவலி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த F = ma அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த மாஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கார் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஏதோ பிரேக் டவுன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த காரோட மாஸ் என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை தள்ளுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா?